ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நடந்து முடிஞ்ச 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கான ஆன்சருக்கு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உங்களுக்கு ஒன் வேர்டில் எத்தனை ஆன்சர் வருது, ஓவராலாக எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அதுமாதிரி அடுத்து காமர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் மெட்டீரியல் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். 8072021998. ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா, நாடுகளின் செல்வத்தையும் காரணங்களையும் குறித்த ஒரு விசாரணை என்ற நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. லைன்ஸ் ராபின்ஸ். மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை பை குறிப்பிட்ட நில அளவு. ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். டோட்டல் பாப்புலேஷன் லேண்ட் ஏரியா ஆஃப் த ரீஜியன். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எந்த ஐந்தாண்டு திட்டம் காட்கில் திட்டம் என்று அழைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 3வது ஐந்தாண்டு திட்டம், தேர்ட் 5 இயர் பிளான்ஸ். ஆப்ஷன் டி. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகம் ரூபாய் 10 வீதம் 40 புத்தகங்களே ஒரு புத்தக விற்பனையாளர் விற்கிறார்கள், அவருக்கு கிடைக்கும் மொத்த வருவாய் கேட்டிருக்காங்க ரூபாய் 400. ஆப்ஷன் சி. டேஸுக்கு நெருங்கிய பதிலீட்டு பொருள் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. தீப்பெட்டி. உழைப்பாளர்களுக்கு வெகுமதி கேட்டிருக்காங்க. கூலி. ஆப்ஷன் டி. 7th ஒன், கீழ்காணும் எந்த விதி தேவை விதியை அடிப்படையாக கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. ஆப்ஷன் பி. இதுக்கான லிங்க் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏ அண்ட் பி ரெண்டு கொஸ்டின் பேப்பருமே. நிறுவனத்தில் சமநிலை என்பது டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. எம்சிசி =எம்ஆர். மக்கள் தொகையில் 1961ஆம் ஆண்டு டேஸ் எனப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. ஆப்ஷன் டி. ஒரு அலகு கூடுதலாக உற்பத்தி செய்வதற்காகும் செலவு கேட்டிருக்காங்க. இறுதி நிலை செலவு. ஆப்ஷன் ஏ. மார்ஜினல். கீழ்கண்டனவற்றில் எது நிலத்தின் சிறப்பியல்பு அல்லன்னு கேட்டிருக்காங்க. இயங்கும் தன்மையுடையது. ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா, டி = 150 - 50p எனில் சாய்வு டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. -50. ஆப்ஷன் சி. தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை கேட்டிருக்காங்க. மறைமுக வேலையின்மை. ஆப்ஷன் டி. கீழ்காணும் எவற்றில் தேவை அதிகரிக்கும் கேட்டிருக்காங்க. அதிக மானியம் வழங்குவதால். ஆப்ஷன் டி. பொதுவாக எந்த கோட்பாடு நுண்ணியல் பொருளாதாரத்தை உள்ளடக்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. விலை கோட்பாடு. பிரைஸ் தியரி. ஆப்ஷன் பி. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி விதிப்பு ஜிஎஸ்டி முறை இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. 2017. கீழ்கண்டவற்றுள் எந்த வகை அங்காடியில் நுகர்வோர் அதிகம் சுரண்டப்படுகிறார்கள் கேட்டிருக்காங்க. முற்றுரிமை. ஆப்ஷன் டி. போலிவாரம் இதனால் தோன்றுகிறது. மனிதன் உருவாக்கிய கருவிகள் சாதனங்கள். ஆப்ஷன் சி. தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் கேட்டிருக்காங்க. சென்னை. தொகையீடு என்பது டேஸ் என்பதின் தலைகீழ் செயல்பாடாகும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. வகையீடு அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்து ஃபுல் ஆன்சர் கீ கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் ஆன்சர் கீ நான் அப்டேட் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.